பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேசிட்டு இருக்கோம். பேசி முடிச்ச பிறகு உங்ககிட்ட சொல்லுவோம். இப்படி வந்து கார் இங்க வந்து அங்க வந்து எதுக்கு நாங்க உங்ககிட்ட வராம எங்க போறோம்? உங்ககிட்ட வந்தா சொல்ல போறோம். 25 இடங்கள் கூட திமுக முன் வந்திருக்காங்க. இல்ல நாங்க அதை ஏத்துக்கலன்னு கிறிஸ்தோட பேட்டி கொடுத்திருக்காரு சார். ஒரு நிமிஷம். நாங்க பேசிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது நாங்க சொல்லுவோம். இதுக்கு மேல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன் 25 இடங்கள் டைம் இருக்கு. என்ன நோட்டிபிகேஷன் வரலங்க. பேசிட்டு இருக்கோம். ப்ளீஸ். திமுக தரப்புல இருந்து இன்னைக்கு தான் கடைசி நாள் சொல்லிருந்தாங்க. கேடல் அப்படிலாம் எந்த கெடுவும் எந்த கெடுவும் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்களும் சீனியர் லீடரும் சிஎம் போய் பார்த்துட்டீங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். அடிக்கடி தான் சந்திக்கிறோம். அதே மாதிரி தான் போய் சந்திச்சிருக்கோம். சார் நேற்றைய தினம் அதிமுக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதாவது ராஜ்யசபா எம்பி சீட் வந்து ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டது அந்த மேகதாது அணை விவகாரம் பத்தி கேள்விப்பட்டிருந்தாங்க. அதனால டிலே ஆகுதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா ராஜ்யசபா சீட் ராஜ்யசபா இடம் கேட்டிருக்கீங்களா? தேர்தல் விரைவில் வரப்போகுது. நாமினேஷன் பண்ணி முடிக்க வேண்டிய நாள் இருக்கு. உங்க ஹை கமாண்ட் எவ்வளவு சீட்ஸ் கேட்க சொல்லி அதெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து சொல்றேன், எல்லாம் உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறது இல்ல. உங்ககிட்ட வருவோம். ஒரே அதெல்லாம் ஒண்ணு இழுபெறலாம் ஒண்ணு கிடையாது. 25 இடங்களுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கலாங்க சார். நாங்க பேசிட்டு இருக்கோம் சார். ப்ளீஸ் பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேரும் கூட்ட சொல்றோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. 25 இடங்களுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கலன்னு சொல்லுங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் சொல்லுங்க. ஐ ரெஸ்பெக்ட் யூ. பேச்சுவார்த்தை முடிஞ்ச பேர் சொல்லுங்க.